தென்றல் காற்றே தென்றல் காற்றே சேதி சொல்ல கேட்பியா. அவங்க கூட பாடுற ஒவ்வொரு பாட்டுலையும் நல்ல லைன் பாடின ரசிப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு. முன்னாடி இல்ல அந்த நிலாக்கா இதுல வந்து அவ்வளோ இது இருக்கும். அண்ணன் சொன்னது ஆமா. ராஜா அண்ணன் சொல்லி ஏ ஏ டா டா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயோ வரணும். செம்பருத்தி படத்துல வந்து அம்மாவும் நீங்களும் கிட்டத்தட்ட எல்லா ஆல்பமுமே நீங்க பாடினதா ரெண்டு பேரும் பாடினதா நினைக்கிறேன் இல்லையா? கிரேட் ஆல்பம் சார். லலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கா மாவும் இடுப்ப சுத்தி திரும்பி வாரம்மா. லாஸ்ட் ஒரு 45 days முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு உட்கார்ந்து அவங்க கையால் சாப்பிட்டாங்க. இனி அவங்கள இந்த ஜென்மத்தில் இவ்வளவு தான் எனக்கு கொடுப்பேன் அப்படின்ற அந்த தாட் வரும்போது தான் என்னால் அது தாங்க முடியாது. கடைசியா அம்மாவுக்கு இசை மூலம் ஒரு அஞ்சலியா செலுத்தணும்னா ஒரு பாட்டு என்ன பாட்டு? சோறு போட தாயிருக்க பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. வணக்கம் சார். வணக்கம் ராஜா அவர்களே. ஜானகி அம்மா கூட நீங்கள் எவ்வளோ நாட்கள் பழகியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. இன்னைக்கு ஜானகி அம்மா இல்லாத ஒரு சூழலில் அவங்கள பற்றி நாம் ரெண்டு பேரும் பேசுகிறது நிஜமாகவே ஒரு வழியாக தான் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நான் மை ஏஜ் 14 years நான் எம்எஸ் விஸ்வநாதன் சாருடைய உதவியாளராக நான் ஒர்க் ஆரம்பித்தேன் சார் சினிமாவில். சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து நான் வந்து ஒரு 14 years ஒரு படம் நடித்தேன். 13 வயசு மிடில். அது தெலுங்கு படம். அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் சார் தான் மியூசிக்கு. ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய குரல் கேட்டு அவர் வந்து நீ அங்கே விட இங்கே ஷைனாவே உன் குரல் நல்லா இருக்குடா, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அவர் இந்த மகான் சொல்ல நான் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன், ஆந்திர மாநிலத்திலேருந்து. எப்போ சார் முதல்ல ஜானகி அம்மாவை நீங்கள் பார்த்தது அப்படிங்கிறது எப்போ ஞாபகம் இருக்கா? எம்எஸ் விஸ்வநாதன் சார் கிட்ட தான். எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட 79, அதாவது என்னுடைய 14 years அப்போ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது அவருடைய ரெக்கார்டிங்ஸ்க்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக போவேன் நான். ஸோ அவர்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி என்றவர் அப்புறம் ராகவேந்திரன்றவங்க அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் சாங்கு சொல்லி கொடுக்குறது எம்எஸ் விஸ்வநாதன் சார். ஸோ ஏவிஎம் ஸ்டுடியோவில் RRC இந்த தியேட்டர்ஸ் ஜி அப்படின்னு இருக்கும் தியேட்டர்ஸ். அதில் பெரும்பாலும் அவருடைய ரெக்கார்டிங்ஸு சி தியேட்டரில் நடக்கும். ஸோ ஜானகம்மாவை டிஎம் சவுந்தரராஜன் சார், சுசீலா அம்மா, எல்லாரேஸ்வரி அம்மா எல்லாரையும் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய லைஃப்பில் நேரடியாக பார்த்தது வந்து 79. அப்போத்துலேருந்து அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஊர் நீங்கள் அப்போ சின்ன பையனாக இருந்து 14 வயசு. ஆனால் அப்போவே அம்மா கூப்பிட்டு பேசுவாங்களா? ஆமாம், கூப்பிட்டு பக்கத்தில் நின்றுட்டு புக் ஏதாவது கொடுக்கறது, அந்த லைன் சொல்லு அப்படின் போது என்னை பார்த்து புதுசாக இருக்கு இல்லையா, சின்ன பையன் கூப்பிட்டு பேசுனாங்க. எந்த ஊர் தம்பி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் சினிமா ஆக்ட் பண்ண வந்து சார் வந்து இங்கே வர சொல்லிட்டாரம்மா அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று என்னென்னா மதர் டங்கு தெலுங்குன்றதுனால அந்த கனெக்ஷன். ஸோ அவங்க வந்து அந்த பாசமாக பேசும்போது எவ்வளோ பெரிய பாடகை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் சுசீலா பேசியிருப்பீங்கல்ல. அப்போ சுசீலம்மா ஜானகம் இல்லாத ரேடியோ இல்லை. டெய்லி எங்கேயாவது ரேடியோ ஓப்பன் பண்ணால் கண்டசாலா சுசீலம்மா, கண்டசாலா ஜானகி அம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி அம்மா, இந்த காம்பினேஷன்ஸு சின்ன வயசுலேருந்து கேட்டது. ஸோ அதனால் அவங்கள நேரடியாக பார்க்கும்பொழுது ஏதோ ஃபோட்டோவில் பார்த்தது இல்லாமல் நேரடியாக பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அதுவும் அவங்க பாசமாக பேசும்போது அது இன்னும் கனெக்டிவிட்டி அதிகமாகிடுச்சு. சுசீலம்மா கிட்டாவது கொஞ்சம் பயந்தேன். அவங்க தெலுங்கு பேசினா கூட அவங்களும் ரொம்ப தங்கமானவங்க. இவங்க வந்து ரொம்ப டவுன் டு எர்த்து. ஜானகியம்மா நீ வந்து பார்த்த உடனே சொல்கிறாங்க, நீ வந்து வந்த வேலை என்னன்றது நீ அதில் கவனமாயிரு, நல்லா கற்றுக்கோ, நல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் வரும்போது சொல்லு, நான் சாருக்கு சொல்லுவேன். யார் சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி? அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு தனியாக வந்திருக்கான் அப்படின்றது அவங்க உணர்ந்து எனக்கு சொல்லும்போது சத்தியமாக அம்மா மாதிரியே நினச்சிட்டேன் நான்.
அவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அவங்க பெரிய பர்சனாலிட்டி இல்லையா, கிட்டத்தட்ட அவங்க வந்து 5'6" இருப்பாங்க. அப்போ நல்ல ஆமாம் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. நான் அவங்க பக்கத்தில் 5.4 இப்படி தான் பார்க்குறேன், அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க வந்து பாசமாக பேசும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் சார்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்தேன். அப்போ டெய்லி பார்ப்பேன். ஏன்னா சக்கரவர்த்தி சார் வந்து தெலுங்குல டூ பிஸி மியூசிக் டைரக்டர். அவர் வந்து வருஷத்துக்கு 50 படம் ரிலீஸ் மூவிஸ் இருக்கும். அம்மாவும் நீங்களும் சேர்ந்து பாடின முதல் பாட்டு தெலுங்கா கன்னடமா? கன்னடா சார், கன்னடா. ஏன்னா தெலுங்கு வந்து 84ல் ஒரே ஒரு சாங்கு தான் பாட வச்சார் என் குருநா சக்கரவர்த்தி சார். அதுக்கப்புறம் 85ல் ஹம்சலேகான்றவர் அந்த ரவிச்சந்திரன் சாருடைய படம் ரணதீரா அப்படின்ற படத்தில் மத்தியராத்திரேலி ஹைவே ரஸ்தேலி அந்த மாதிரி ஒரு சாங்கு எஸ்பிபி சார், ஜானகி அம்மா, இன்னொரு செகண்ட் ஹீரோக்கு நீங்க. ஆமா, அந்த மாதிரி என்ட்ரி எனக்கு அப்போ கிடைச்சது. அதுக்கு முன்ன உங்களை சின்ன குட்டி பையனா பார்த்துட்டு நான் தான் அசிஸ்டண்டா டெய்லி பார்ப்பேனே. இல்ல இல்ல, நீங்க அவங்க கூட சேர்ந்து பாடும்போது அப்ப என்ன சொன்னாங்க? பார்த்தியா, உனக்கு ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு அது வந்து மறக்கவே மாட்டேன். எனக்கு என்னென்னா ஜானகி அம்மா, சுசீலம்மா, அதுக்கப்புறம் சுசீலம்மாவும் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. சக்கரவர்த்தி சார்கிட்ட நான் மெயின் அசிஸ்டண்ட்டாக இருக்கச்சு ஆல்மோஸ்ட் மாதத்துக்கு ஒரு 20 நாள் மீட் பண்ணுவேன். ஓ, அவ்வளோ அவ்வளோ 20 நாள் நான் தான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்வரமெல்லாம் நோட் பண்ணுவேன் நான். நெதுரு கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட, ரேவதி ரத்னசுவாமிகிட்ட, அவங்கக்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதனால் பாடும்போது நான் என்ன ஸ்வரம்ன்றது நான் அசிஸ்டண்ட்டாக இருக்க வச்சு நோட் பண்ணிக்கிட்டு அது டக்கு டக்குன்னு சொல்லுவேன். அது கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் ஹார்மோனியம் வாசிக்கிறான், ஸ்வரமும் சொல்கிறான், பாடுறான் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப. மேடம்னு தான் கூப்பிடுவீங்களா ஆரம்பத்தில்? அம்மா. அப்போலேருந்து அம்மா தான்? அப்பா தான், அப்பத்துலேருந்து அம்மா. ஜானகி அம்மா, சுசீலம்மா 2 பேரையும். அதே மாதிரி வாணி அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க. பட் அவங்களும் தங்கம். உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க அப்போ எல்லாம்? பாபு. ஏன்னா அப்போத்துக்கு நேம் மாற்றலை இளையராஜா சார். நாகூர் பாபு அப்படின்ற என்னுடைய ஒரிஜினல் நேமில் பாபு. அந்த பாபு எங்கே கூப்பிடுங்க அப்படின்னா நான் தான் அங்கே பாபு வந்து பாட்டெல்லாம் சொல்லி. இப்போ அதுக்கு பிறகுலாம் அதுக்கப்புறம் இளையராஜா சார் 86ல் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாட வைக்கும்போதே மனோகன் அப்படின்னு பேர் மாற்றின பிறகு மனோகன் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 7-8 வருஷம், அதாவது 93, 92 வரும்போது கண்ணா. அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணா கண்ணா எப்படி இருக்க அப்படிதான் அவங்க கூப்பிடுறது. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ஷன்டு. தமிழ்ல நீங்களும் ஜானகி அம்மாவும் சேர்ந்த முதல் படம் அப்படிங்கிறது கும்பகரை தங்கையா அப்படின்னு நினைக்கிறேன். 86ல் வந்த சார். அந்த இயர்ல சித்ரா அம்மா, ஜானகி அம்மா இவங்க கூட தான் என்னுடைய இசை, அதாவது சிங்கிங் பயணம். நிறைய பாட்டு ஜானகி அம்மா தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்தால் சிங்கர்ஸ், ஃபீமேல் சிங்கர் அப்படின்னா சித்ரா அம்மா. ஸோ அந்த டைமில் தான் தென்றல் காற்று அந்த ஒரு 10 பாட்டாவது இருக்கும் சார் 86ல் அம்மா கூட. எனக்கு கொஞ்சம் பட்டி தொட்டி நல்ல பேர் வாங்கி கொடுத்த பாட்டுன்றதுனால கச்சேரிக்காக எடுத்த லிஸ்ட்டில் இருக்கு இந்த சாங்கு. தென்றல் காற்றே தென்றல் காற்றே செய்தி சொல்ல கேட்பியா, கண்ணில் 100 செய்தி சொல்ல பாத்தியா, மாம மோகத்தை பார்த்து தார மாலையும் கேட்பியா, தென்றல் காற்றே தென்றல் காற்றே செய்தி சொல்ல கேட்பி. இந்த சாங்கு ரொம்ப பியூட்டிஃபுல் மெலடி. இந்த சரணமெல்லாம் முத்து மேனிதா கத்திரானிதா தொடகுமாமானே
நீயும் நானும் பாலும் தேனும். அந்த டைமில் எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்து பாடுவோம். நோ ட்ராக்கு, அதாவது ஒரு லைன் மிஸ் ஆச்சுன்னா மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் 45-50 பேர் வாசிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ராஜா சார் ஏதாவது கோபப்படுறாருன்னு டென்ஷன். அந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ பெரிய பாடகி. அவங்கள வந்து கண்டசாலா ஐயா நினைக்கும் போது அவங்க தான், டிஎம் சௌந்தரராஜன் சார் கூட நினைக்கும் போது அவங்க தான். எப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் கூட அவங்க கூட நின்று பாடுறதே அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப டென்ஷன் சார். அது ஃபஸ்ட்டு அதிலிருந்து மீண்டு நம்ம பாட்டு பாடணுன்றது இட்ஸ் a பிக் டாஸ்க்கு. அதாவது ஏதாவது திருத்துவாங்களா சார் நீங்க பாடும்போது? சொல்லிடலாம், கரெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி எடு அப்படின்லாம் உள்ளேருந்து ராஜா சார் யோ அந்த லைனை பாரு அப்படின்னுவார். அதுக்குள்ள நமக்கு வந்து பிபி ஏறிடும். நம்மளை அது 60 பேர் 50 பேருக்குள்ள எல்லாருக்கும் கேட்கும் டாக் பேக். அந்த மைக் ஆன் பண்ணால் ஹால் ஃபுல்லாக கேட்கும். அந்த லைனை பாருங்க, என்ன அது கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டாருன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஜாலி மூடு, அந்த சாங் மூட்லேருந்து நம்ம வந்து டென்ஷன் மூடுக்கு போயிடுவோம். ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சிடும். 100%. அதுலேருந்து நம்மளை வித்தின் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸில் கூல் பண்ணிடுவாங்க. நீ சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லிட்டு மைக்ஸ் அந்த பையனை அசிஸ்டன்ட் இருப்பாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மைக் கனெக்ஷன் எடுத்துருவான். எடுத்த பிறகு நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி என்னை கரெக்ட் பண்ணுவாங்க அவங்க. அந்த லைனில் நீ எங்கே அந்த லைனில் அந்த சங்கதி எப்படி வந்த முத்து மேனிதான் பட்டு ராணிதான் கரதினா அப்படின்னு நான் சாஃப்டாக பாடுறேன். அது வரைக்கும் நீ வந்து பிரித்து அந்த ரவுண்ட்னஸ்ஸு கீழே வரைக்கும் வா பா மகசா அது வரைக்கும் வந்துட்டு அங்கே கட் பண்ணேன் அப்படின்னு 2-3 வாட்டி சொன்ன பிறகு தான் எனக்கு டென்ஷனில் சிலதெல்லாம் புரியாது. இவங்கெல்லாம் ஜாம்பவான்கள் இல்லையா சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெருசனும் போது அவங்க கூட நின்று பாடு இதெல்லாம். அது இன்றைக்கும் அந்த அம்மா 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் சினிமாவில் இருந்த வரைக்கும் அவங்க கூட பாடுற ஒவ்வொரு பாட்டுலேயும் நல்ல லைன் பாடின ரசிப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு. அவங்க உடனே வெளிப்படுத்துவாங்க. அது சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற சிங்கருக்கு யார் இருக்காங்களோ எனக்கு பயங்கர உற்சாகமாக இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடாது. அவங்க அனுபவம் முன்னாடி எவ்வளோ சார், நான் எல்லாம் எத்தனை 1000 பாட்டு, எத்தனை லாங்குவேஜஸ் 2000ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். ஒரியா இங்கே தான் நடக்கும், பெங்காலி இங்கே தான் நடக்கும், போஜ்பூரி, உருது, இந்த பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஹிந்தி இங்கே தான் நடக்கும். அவங்க ஓபி நாயர்கிட்ட, சலீல் சௌதரி கிட்ட, எஸ்டி சங்கர் ஜெயகிஷன் எத்தனை பேருக்கு பாடிருக்காங்க ஹிந்தி. இன்னைக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளவு லிஸ்ட் இருக்கு. பெங்காலி, ஒரியா, போஜ்பூரி, உருது, கொங்கிணி, படுகா, துளு, பாபுராஜ், தட்சிணாமூர்த்தி சாமி, மலையாளம். ஜானகம்மா அங்கே போனால் அவங்க வந்து மலையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடாவுக்கு போனால் அவங்க தான் கர்நாடகா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தா இங்கே தமிழ் பிறந்தாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க 60 வருஷம் அப்படின்றது தான். அண்ணன் எஸ்பிபி அவர்களே கச்சேரியில் சொன்னார். என்னை வந்து நெல்லூரில் ஒரு காம்படிஷனில் அம்மா வந்து பார்த்து என்னை பார்த்து நீ வா என்ன பண்ணுற அப்படின்னு, இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ வா சென்னை வா என்னை மீட் பண்ண அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வந்த பிறகு கோதண்டபாணி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கு பொண்ணு கூட்டி போய் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எஸ்பிபி அவர்கள் ஒரு பெரிய மேடையில் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கிரேட் சிங்கரை அவங்க வந்து சினிமா துறைக்கு கொடுத்த மகாதாய் ஜானகி அம்மா. கொஞ்சம் கூட எங்கேயுமே காட்ட வைக்க மாட்டாங்க சார். இவ்வளோ பெரிய சிங்கர், இத்தனை தெலுங்குன்னு எனக்கு தெரிஞ்சு பெண்டியால நாகேஸ்வரராவ் சார் வந்து அவங்க ஜாவளி இந்த கிளாசிக்கல் பேஸ்டு இந்த எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார் ராகமாலிக்கெல்லாம். அதே மாதிரி அஞ்சலி அம்மா ஹஸ்பண்ட் ஆதிநாராயண ராவ் சார், இவங்க எல்லாம் கிளாசிக்கல் பேஸ்டு சினிமா. என்டி ராமாராவ் சாருடைய ஃபிலிம்ஸ் அது எல்லாமே சின்ன வயசில் பார்த்தோம் இல்லையா.
அதெல்லாம் ஜாவளி இவங்க எல்லாம் பாடுறது எல்லாமே. இந்த குரலை மாத்தி பாடுறதுங்கிறது இல்லை, அதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அந்த குரல் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது அந்த மௌன கீதங்கள்ல கூட பாத்தீங்கன்னா டேடி டேடி ஓ மை டாடி இஸ் மிராக்கிள் சார். அது எப்படி அது சாத்தியமா? அவங்களுக்கு நீங்க எல்லாம் கூடவே இருந்து பார்த்தவர், நீங்க மிமிக் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் உள்ள பாடகி சினிமா ஃபீல்ட்ல நான் பார்த்த ஒரே ஒரு லேடி யாராவது இருந்தா அம்மா ஜானகி அம்மா தான். மிமிக்ரி பண்ணுவாங்களா? ஆமா, நம்ம ஒவ்வொரு வாய்ஸு எம்எஸ்வி சார் மாதிரி பேசணும்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி அந்த பேஸில் பேசுவாங்க. டிஎம்எஸ் ஐயா வாய்ஸில் அம்மா கூட ராஜாவின் பார்வை சுசீலம்மா கூடவே பாடிருக்காங்க ஸ்டேஜில். அது உட்கார்ந்து ரசித்தது பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், எஸ்பி அவர்கள். இந்த மாதிரி காட்சிகள் அவங்க வந்து மிமிக்ரி செய்யணுன்ற ஒரு எண்ணம் உள்ள ஒரு கமர்ஷியல் சிங்கர் அப்படின்னு சொல்ல முடியாது. கிளாசிக்கல் கொடுத்தா அப்படியே அச்சடிச்ச மாதிரி பாடிடுவாங்க. அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் ஒரு 6 இயர்ஸ் ஆகுது கர்நாடிக் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா, நான் ஏதோ கற்றுக்கிட்டேன் அப்படின்வாங்க. அவங்க பற்றி புகழ்ந்து ஒரு ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவங்க யாருக்கிட்ட அவர் சொன்னது நான் கேட்டதே இல்லை. எப்போ யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்க பற்றி ஒன்றுமே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த சமீபத்தில் மருதி அதிகமாகிடுச்சு. ஏதாவது சாங்கை நம்ம சொல்லி அது பாடி காட்டினா, அப்படியா சூப்பராக இருக்கே, யார் பாடினாங்க அப்படின்வாங்க. அம்மா நீங்கள் தான் அம்மா பாடினீங்க அப்படின்னா, அப்படியா ஞாபகம் இல்லைப்பா கண்ணா அப்படின்வாங்க. ரொம்ப அதாவது கிட்ட போகிற மியூசிஷியன்ஸையும் சிங்கர்ஸையும் யங்ஸ்டர்ஸையும் அவங்க அரவணைக்கிற மாதிரி நான் யாருமே பார்த்ததில்லை சார். அதனால்தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 45 டேஸ் முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு உட்காந்து அவங்க கையால் சாப்பிட்டேன் நான். அவங்க பச்சை மிளகா வந்து அந்த கல்லில் அரைச்சி கொஞ்சம் நேரம் அரைச்சி அது ஒரு வேலையாக பண்ணுறாங்க. அது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பாருங்கள். அரைச்சி அதெல்லாம் வேண்டியதெல்லாம் போட்டு அந்த மசாலாவை பண்ணி அந்த ஊறுகாய் வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி நெய்யை போட்டு உருண்டாக்கி அப்படியே வாயில் கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு சிங்கர் நான் பார்த்ததில்லை. சிங்கர் இல்லை, அம்மா. எனக்கு மிஸ் பண்ண அம்மாவை அவங்கக்குள்ள நான் பார்த்து 45 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இதுதான் கடைசி சந்திப்பாக இருக்க போகுது அப்படின்னு? இல்லை சார், ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க, வெரி ஹெல்தி. அவங்க வந்து ஊறுகாவே பண்ணிட்டு அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பாடு நம்ம கொடுக்குறாங்க, வந்து உட்காடுறாங்க. பட் கொஞ்சம் ஏஜ்னால அந்த ஸ்பீடு கம்மியாச்சுன்றது தெரியுது. பட் அந்த விபூதி, அந்த அந்த ட்ரெஸ்ஸிங், சந்தனம் எதுவுமே மாறவே இல்லை. அந்த புன்னகை, அந்த சிரிப்பு அவங்கள பார்க்கும்போதே ஒரு ஒரு தெரியாத ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள ஆறா சுற்றி இருக்கும். சரஸ்வதி அம்ச எத்தனை 1000 பாட்டு, எத்தனை லாங்குவேஜ் ஓனாக்கி, எத்தனை பேருடைய பிளெஸ்ஸிங் இருக்கும் சார். அது வந்து பூரணமான ஜென்மம். நான் இல்லைன்னு சொல்லலை, மனிதர்கள் கடவுள்கிட்ட போய் சேரணும். பட் அவங்க இல்லாத ஒரு நாள் நமக்கு நடக்குமா அப்படின்றது. சவுத் இந்தியாவில் அவங்க குரல் இல்லாத ஒலிக்காத ஒரு நாளே இருக்காது. அம்மாவை 14 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கூட தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. எல்லாம் இப்போ 45 நாளைக்கு முன்னாடி போய் கூட கடைசியாக பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ திடீர்னு அந்த மைசூருக்கு போயிட்டு அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே அம்மாவுடைய உடலை பார்க்கும்போது என்ன தோணுச்சு சார்? நான் இனிமே பார்க்க முடியாது உங்களை. அதாவது நான் நினச்சா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அவங்க கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நான் மெசேஜ் வைப்பேன், அவங்க பார்த்து உடனே கூப்பிடுவாங்க. கண்ணா கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிடுவாங்க. ஏதாவது பர்சனல் விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட சொல்லுவாங்க. நான் ஏதாவது வேலை இருந்தால் செய்வேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்த இனி அவங்கள இந்த ஜென்மத்தில் இவ்வளவு தான் எனக்கு கொடுப்பேன் அப்படின்ற அந்த தாட் வரும்போது தான் என்னால் அது தாங்க முடியாது. நீங்கள் அழுததை அங்கே பார்க்கும்போதே அதை எங்களால் உணர முடிஞ்சுது. ஏன்னா எங்கே சார் பாசமாக பேசுகிற ஆளுங்களே கம்மியாகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு கிரேட்டு சிங்கர் மட்டும் இல்லை, ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய், கலைவாணி, கலை தாய் அவங்க. நமக்கு சொத்து எவ்வளவோ பாடி சொத்து, இசை சொத்து கொடுத்த தாய்கள் இவங்கெல்லாம் மூவர்கள். சுசீலம்மா, ஜானகி அம்மா, வாணிகம்மா. அவங்கள ரொம்ப க்ளோஸாக டீப்பாக நமக்கு இருக்கிற ஒரு தாய் வந்து ஷீ இஸ்
மிஸ்ஸுடு. அதாவது இனிமேல் பார்க்கணுன்னா அவங்க ஃபோட்டோவில் தான் பார்க்கணும் தவிர ஃபோன்லேயோ நேரடியாகவோ போய் அவங்கக்கிட்ட உட்கார முடியாது, பேச முடியாதுன்ற இது வயசாக ஆக அவங்களுடைய அருமை தெரிய வருது. அவங்க பட்ட கஷ்டம் எவ்வளோ டெடிகேஷன் இருந்தால் 50-60 வருஷம் அவங்க வந்து இத்தனை லாங்குவேஜ் மேனேஜ் பண்ணி வைப்பாங்க. அது நடுவில் கச்சேரிஸுக்கு போகிறது. அந்த ராமகிருஷ்ணா சார், ஜானகம்மா ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரி மேன் அவர். ராமகிருஷ்ணா அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னுவார். ஒரு வாட்டி சக்கரவர்த்தி சார், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குங்க மச்சான் மச்சான் கூப்பிடுவாரு. சக்கரவர்த்தி மியூசிக் டைரக்டர். நான் பக்கத்தில் இருந்தேன். நாளை காலையில் ரெக்கார்டிங் நீங்கள் வாங்கன்னா நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க மச்சான், தங்கச்சி வரட்டும் அப்படின்னு. நான் வராமல் அவங்க எங்கே வருவாங்க? அவர் இல்லாமல் இந்த அம்மா வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் லேடி. அது ஒரு அவர் போய்கிட்டு மகன் இறந்த சோகம் தான் ரொம்ப அவங்கள ஒரு மாதிரி நான் அதுக்கப்புறம் 3-4 வாட்டி சந்தித்தேன் சார். பட் தைரியமாக இருந்தாங்க, அழுதாங்க. அது வந்து ஒரே அதுக்கு பிறகு எங்கேயும் நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கல பெரிய அளவில். 15 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். முரளி அவங்களுடைய சன் பேர். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வியந்து போன ஒரே ஒரு கேரக்டரைசேஷன் நான் 15 வருஷத்தில் பார்த்தது. உலகத்தில் எந்த சிங்கர் செய்யாத ஒரு வேலை செஞ்சுருக்காங்க சார். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதாவது நீங்கள் ஃபேனுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் தங்கி உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உங்களை சந்தோஷப்படுத்தி உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து 1 or 2 days இருந்து திரும்பி வந்தாங்க சார். இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த 15 இயர்ஸில் அநேகமாக 2010க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஆமாம், நான் வந்து என் ஒய்ஃபு நான் 6 மாதம் வெயிட் பண்ணோம், டேட்டு கிடைக்கல. என் ஒய்ஃபு அவங்க கட்டுற சாரீ ஸ்டைல்ஸ் எல்லாம் தெரியும், ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபை அம்மாவுக்கு. இங்கே நம்ம வீட்டில் 2 நாள் அப்படின்னு உங்களுக்கு முடியாதுன்ட்டாரா? இல்லை, டேட் இல்லைங்க. பார்த்தேன் நான் கால் ஷீட்ஸு, ஹைதராபாடு, அப்புறம் தெலுங்கு பீப்புள், ராஜமன்றி, விசாகப்பட்டினம். ஃபேன்ஸ் வீட்டுக்கு போட்டு தங்கியிருந்தாங்க சார். ஓ, திஸ் இஸ் இந்த கான்செப்ட் இது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு வீட்டில் போய் தங்கணும்னா உங்களுடைய சிஸ்டம்ஸ் சிலது இருக்கும். இந்த பாத்ரூம் இந்த மாதிரி இருக்கணும், பெட்ரூம் இந்த மாதிரி இருக்கணும், என்னை இந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய லெஜண்ட் போய் அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் தங்குறதுங்கிறது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் பாருங்க சார். அது நான் வந்து அது நினைக்கும் போதெல்லாம் எப்படி இவங்க இவ்வளவு டவுன் டு அர்த்தாக இருக்காங்க. 6 மாதம் கழிச்சு எனக்கு 2 நாள் டேட் கிடைச்சது. அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்காகவே லிஃப்ட் வச்சு அம்மா வந்து மத்தியான நேரத்தில் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஆளுங்களை கூப்பிட்டு நான் ஃபோட்டோஸ் எடுத்து சந்தோஷமாக தோளில் கையை போட்டு எல்லாம் விசாரித்து ஒரு 1 hour 1.5 hour நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பேசுவாங்களா சார்? ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. எல்லாம் அவங்களுடைய பர்சனல் சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது, அவங்க ரெக்கார்டிங்ஸுக்கு போயிட்டு வரும்போது அவங்க சமைச்சதெல்லாம் பேசுவாங்க. சில சமயம் சமைக்காதப்போ அவங்க சிலதெல்லாம் ருசியாக இல்லைன்னா இவங்க ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நைட்டு கூட சமைச்சு ராமகிருஷ்ணா சார் ஹஸ்பண்டுக்கு போட்டதெல்லாம் சொல்லுவாங்க. எவ்வளோ வேலைம்மா, எத்தனை லாங்குவேஜ். காலையில் கிளம்புனா சில கால் ஷீட்டெல்லாம் 6 மணி கால் ஷீட்டெல்லாம் இருக்கும் ஸ்டூடியோஸ். அது 9 மணிக்குள்ளே சாங்கு முடிக்கணும். இது ட்ராக் மிக்சிங் கிடையாது, வித் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணணும். 9 மணிலேருந்து 10 மணிக்கு இன்னொரு ஸ்டூடியோவுக்கு போவாங்க. ஒரு நாளுக்கு 15 பாட்டு பாடினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். ஏன்னா அன்றைக்கி நான் சக்கரவர்த்தி சார் அசிஸ்டண்ட்டாக இருக்குச்சு. நடுவில் சங்கர் கணேஷ் சாருக்கு இங்கே போனாங்க, சத்யம் அப்படின்னு, ராஜன் நாகேந்திரா, சங்கர் கணேஷ், இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு போயிட்டு அவங்க திருப்பி நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்து சக்கரவர்த்தி சார் இந்த சாங்கு பாடி அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஸோ அப்போ பார்த்தா கால் ஷீட்ஸு மார்னிங் 7, 6:30 கிளம்புனா வீடு, திருப்பி அவங்க சேர்றது வந்து நைட்டு 10 or 10:30. இப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. நீங்கள் சில தொலைக்காட்சிகளில் நீங்கள் அவங்கள பேட்டி எடுத்ததெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லை, அவங்க எல்லா பாட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க மற்ற சிங்கர்ஸுடைய பாட்டு தான் அதிகமாக அவங்க பாடி தான் நான் கேட்டிருக்கேன். அப்படியா? ஆமாம். அதாவது லீலா அம்மா, ஈஸ்வரலட்சுமி அம்மா, ஜிக்கி அம்மா,
இவங்க பற்றி அவங்க பாடினது அது பேசுவாங்க, லதா அம்மா பாடினது பேசுவாங்க. சச் கிரேட் சார். அவங்க பற்றி பேசாத ஒரு கேரக்டரைசேஷன் நான் பார்த்ததுல வியந்து போன ஒரு விஷயமே, அம்மா நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் எப்படி அம்மா மேனேஜ் பண்ணீங்கன்னா, ஏதோ கண்ணா அது பாட்டுக்கு நடந்தது. நம்ம பாடும்போது கூட எந்த ரியாக்ஷன் கொடுக்க இவ்வளவு சின்ன மாட்டாங்கல்ல, book சார். ரியாக்ஷனே இருக்காது. ஒன்றும் இருக்காது. நம்ம ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது நம்ம ஃபோன் நம்பர்ஸ் நோட் பண்ணுவோம் இல்லையா, நோட் புக்கு, ஆமா. இந்த பேக்கெட் அந்த சைஸ் தான் இருக்கும். இப்போயாவது ஒரு 10-15 வருஷம் முன்னாடியாவது கொஞ்சம் பெரிய புக்கு. அதுக்கு முன்னாடி இவ்வளோதான், ம். ஒரு 3 விரல் சைஸ்க்கு இருக்கும் புக்கு. அதில் அவங்க பாட்டு எழுதி அதுக்கு மேலே அவங்க கோட் பாஷை இருக்கும், ஸ்வரங்கள். அந்த கோட் பாஷையில் அவங்க கையிலே எழுதி கொண்டு வந்துருவாங்க. அவங்களே எழுதுவாங்க. எழுதி அது ரெக்கார்டாக வச்சுப்பாங்க. கச்சேரிக்குன்னு ஒரு புக் இருக்கு, கச்சேரியில் பாடுற பாடல்கள். ம். அது வந்து ரசிப்பாங்க. அவங்க வந்து அதை மைக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு அவங்க வந்து ஹேண்ட் மைக்கை பிடிக்கிறது ரொம்ப கம்மி. ஸ்டாண்டு போட்டு அது மேலே மைக்கு வச்சு தான் அவங்க பாடுறது. இப்படி பார்ப்பாங்க. ம். மைக் இங்கே இருக்கும். யாராவது கேமரா வச்சாங்கன்னா இந்த பக்கம் தான் வச்சுக்கணும். இந்த பக்கம் வச்சா பாதி கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த சாங்கெல்லாம் அந்த கச்சேரியில் பாடும்போது நான் அதான் நம்ம நிலா காயுது இந்த மாதிரி சாங்கெல்லாம் கச்சேரியில் அது அந்த ரியாக்ஷன் கொடுப்பது இருக்குல்ல சார், அந்த ஒவ்வொரு நிறைய பாடல்கள்ல அந்த பாட்டை தாண்டி அந்த சிரிக்கிறது, கொஞ்சிறது, அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தானா அவங்களுக்கு அந்த சமயத்துல வருமா? இல்லை சார். அதாவது கம்போசரோட ரிக்வெஸ்ட் மேலே தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சிருங்காரம் கலந்த இந்த சாங்கு, இந்த லவ் சாங்கில் அம்மாவுடைய ஃபுல் கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உள்வாங்கி அந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ. இல்ல அந்த நிலாக்கா இதுல வந்து அவ்வளோ இது இருக்கும். அண்ணன் சொன்னது, ராஜாண்ணன் சொல்லி அந்த பிஜிஎம்மே இந்த எஃபெக்ட்டுக்காக நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அவர் சொல்லி பண்ணியிருக்கிறதாக அவங்க சொல்லும்போது நான் கேட்டேன். அது ஏ ஆ ஏ டா டா ஆ ச ச ச ச ச ஆ ச ச ச ச ச ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இதெல்லாம் கம்போஸ்டு. அது வந்து அந்த தாள பிரமாணத்தில் அந்த அந்த ஃபீலு, அந்த எக்ஸ்பிரஷன், அந்த படிப்படியாக அந்த அப்கிரேடு கொண்டு போகிறது, இது எல்லாமே அவங்க மேலே நம்பிக்கை சாருக்கு. அவங்களுடைய டீம் ஒர்க்கில் அவங்க எத்தனை மேஜிக்ஸ் வந்திருக்குன்றது மக்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட இன்றைக்கும் கேட்குறோம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி ரெக்கார்டிங் முடிஞ்சதுமே அப்புறம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசும்போது என்ன சொல்கிறது அவங்களெல்லாம் அவ்வளோதான். அதை முடிச்ச உடனே அதை அப்படியே மறந்துடுவாங்க. அவ்வளோதான். மறுபடியும் கச்சேரி இருக்கும்போது தான் கேட்பாங்க. கேட்டு அது வந்து மேடையில் ஒன்றும் தெரியாத மாதிரி பாடிட்டு சந்தோஷம். எவ்வளவோ பாடல்கள் அவங்க கூட நீங்க சேர்ந்து பாடின பாடல்கள் எவ்வளோ நிறைய இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1500 2000 மேலே இருக்கும் சார். 2000க்கு மேலே இருக்கும் இல்லையா? எது என்ன 3 லாங்குவேஜ் ஜாஸ்தி வால்யூம். தெலுங்கு ஒரு 30 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தமிழ் ஒரு 31-32 இயர்ஸு. கன்னடா ஒரு 33 இயர்ஸு. நிறைய சாங்ஸ் இருக்குது கன்னடாவில். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒரு 600-700 சாங்ஸ். அப்படி பார்த்தா கூட தமிழ்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடினதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இப்பவும் நீங்க அப்பப்ப ரொம்ப, அதாவது சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே ஓ மதி ஓ மதி, அன்னைத நேரமே இங்கொரு யாகமே ஓ மதி ஓ மதி, நாதங்கள் சாட்சி வேதங்கள் சாட்சி. செம்பருத்தி படத்துல வந்து அம்மாவும் நீங்களும் கிட்டத்தட்ட எல்லா ஆல்பமுமே நீங்க பாடினதா நினைக்கிறேன், 2 பேரும் பாடினதா நினைக்கிறேன் இல்லையா? கிரேட் ஆல்பம் சார். எவர் கிரீன் ஹிட்ஸ். அது பட்டி தொட்டி கலக்கை பாடல். அதுல நீலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயோ வரணும், பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே அன்பே நீயே அழகினமுதே. இந்த சாங்கு பட்டு பூவே மெட்டு பாடு
கட்டி கலந்தாடி கவி பாடவா. இந்த சாங்கு மத்த மிச்சம் சல் சலக்கு சலக்கு சேல தரரா தா 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 தா. அது எக்ஸ்ட்ரானரி சாங் சார். அதே மாதிரி நிறைய பாட்டு நீங்க கேட்கும்போது ஞாபகம் வருது. சின்ன ராசாவே சித்தெரும்பு ஒன்ன கடிக்குதா. அது நீங்க 2 பேரும் அது ஒரு போட்டி போட்டு பாடின மாதிரி இருக்கும். ஐயோ, அப்படியே 2 பேரும் அப்படி ஏறி இறங்கும் அந்த இதெல்லாம். சார் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ட்ராக் ஃபெசிலிட்டி வந்த பிறகும் ராஜா அண்ணா வந்து ட்ராக்கு எதுவுமே வாய்ப்பே கொடுக்க மாட்டார். மொத்தமாக வந்து வாசிங்க, நீங்கள் பாடுங்க, ஃபுல் டேக் ஓகே ஆகணுன்ற கான்செப்ட் தான். ஏதாவது ரொம்ப நல்லா வந்த பிறகு ஒரே ஒரு சின்ன திஷ்டி மாதிரி ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தான் இடம் கொடுப்பாரு. அதாவது அந்த டீம் ஃபுல்லாக வாசிக்கும் போது அது ஒரு ஒரு ஆரா ஒன்று கிரியேட் ஆகும் சார், அந்த எனர்ஜி. அதுதான் மேஜிக். அதே மாதிரி அதை இன்னொரு முறை பாருங்களேன், அந்த ராசாவே. சின்ன ராசாவே சித்தெரும்பு ஒன்ன கடிக்குதா, ஒன்ன சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குதா, வாங்கின பூவும் பத்தாது வீசுற காத்தும் நிக்காது, அட மூச்சுக்கு மூச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ரோசாவே. இந்த சாங்கு அப்புறம் நிறைய பாட்டு இப்போ நீங்கள் கேட்கும்போது ஞாபகம் வருது. காதோரவுலோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என கிள்ளுதடி ஓ முகத்தை பார்க்கையில என் முகத்தை நான் மறந்தேன். என்ன சாங்ஸ் சார் இது எல்லாமே. ஆமாம் ஆமாம். ஒரு மைனா குஞ்சி மாமனு குஞ்சி மாதுளங்குஞ்சி வந்தாளாம் தண்டக்கு தண்டா தண்டண்டா. இந்த மாதிரி அம்மா கூட பாடின ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு பட்டி தொட்டியில் அவங்க வாங்கி கொடுத்த பேர். இந்த மாதிரி அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு போட்டால் சிற்பி சார்கிட்ட பொட்ட பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டாவாய் செவக்கும் மச்சானியோ சுந்தரினையோ தொட்டாதோள் பறக்கும். அதுலயே அம்மாவுடைய அம்மா அங்கே எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல ஹமிங்ல இருந்தே ஒரு வேற கலர் கொண்டு போயிருப்பாங்க. அந்த அந்த சஸ்டைன்னு அவங்களுக்கு இருக்கிற அந்த லங் பவர் சார். ஒரு லைன்ல இருந்து ஒரு செகண்ட் லைன் வரைக்கும் அது கட் பண்ணாம பாடுங்கன்னா பாடுவாங்க, அசால்ட்டா பாடிடுவாங்க. அந்த பவர். அது என்ன பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா ரொம்ப ரெகுலரா? இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு ஏன்னா அவ்வளோ நீங்க அந்த இப்ப எடுத்தீங்க இல்லையா, அந்த அந்த கொட்டாப்பாக்கு குணத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஹம்மிங், அதை நம்ம சாதாரணமா எடுக்கவே முடியாது. நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சோம், இல்லை நம்ம அப்படி நின்றுவோம் பாதியிலேயே. அதே கண்டினியூ தான். அப்படின்ற மாதிரி மியூசிக்கு. அதாவது அந்த பாட்டு ஓனாக்கிக்கிட்டாங்கன்னா அந்த அந்த மேஜிக் என்ன வரும்ன்றது மக்கள், அந்த மியூசிக் டைரக்டர்ஸ், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க சார். அப்போ மக்கள் எவ்வளோ அதுக்கு 100 டைம்ஸ் இருக்கும் நம்ம புதுசாக கேட்கும்போது. அதே மாதிரி இன்னொரு சாங்கு அம்மா கூட பாடினது 87 நினைக்கிறேன், வேதம் புதிது. மந்திரம் சொன்னேன் வந்து விடு, சம்மதம் எங்கே தந்து விடு, புதிய பாதை சொல்லேனே அதை சொல்வாய் ஒன்றேனே, காதல் வாழ்க வேதம் வாழ்க அழகு பார்த்தேன் அன்பேவா, மந்திரம் சொன்னேன் வந்து விடு. தேவேந்திரன் சாருடைய இசையில. தேவாசரோட மியூசிக்கும் ஐயோ அவரு நிறைய பாட்டு இருக்கு சார். அதாவது தூதுவளை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கா, தூங்காமணி வேளக்கு தூண்டி விட்டு எழுந்து முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா, அந்த இந்திரன் செந்திரன் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும்,
நான் தானானே தானானே தன்னன நன்னன நன்னன புது வலையிலை அரைச்சி. ஐயோ, ஒவ்வொரு சாங்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவருடைய லிஸ்ட் எடுத்தா அது ஒரு 40-50 பாட்டு 60 பாட்டு போகும். அதுலயே லலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமா இடுப்ப சுத்தி திரும்பி வாரம்மா, இந்த மாதிரி நிறைய கானா சாங்ஸ் எல்லாமே அம்மா கூட பாடியிருக்கேன். கானா சாங்ஸுக்கு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்கல்ல. அந்த மூடு, அந்த அவங்களுடைய அந்த ஃபேஸில் தான் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த சாங்கை நீங்கள் அது வாய்ஸ் ரூமெலாம் அவங்கள பார்க்காம இப்படி திரும்பி இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பிரஷனே வேறு. அந்த ரிதம் பேட்டர்னோட சேர்த்து அந்த டோட்டல் மியூசிக்கில் அவங்க குரல் வரும்போது ஐயோ. தளபதியில் அந்த சின்ன தாயவள் அதை கேட்டால் இன்னைக்கும் அப்படியே நம்மளை தூங்க வச்சிரும். நமக்கு ஒரு தாலாட்டா இருக்கும்ல சார் அது. தந்தரா சாவே முல்லைப்பூ தந்தரோ சாவே, ஒவ்வொரு நோட்டும் அவ்வளவு மேஜர் பாடுறாங்களா. தந்தரா சாவே, இது மேஜர் சார். முல்லைப்பூ இது மைனர். அந்த மேலே போகும்போது மேஜர். தரேராரா தல்லேராரு தந்தினாரே. ராஜா சாருக்கு நீங்கள் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நம்ம கேட்போமோ, பாடும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த அம்மா இத்தனை சாங்ஸு எவ்வளவு அதனுடைய கான்சன்ட்ரேஷன், ஒவ்வொரு சாங்கு அவங்க கிரியேட் பண்ண விதம் சார் இன்னைக்கு புதுசாக இருக்கு இல்லையா சார் அந்த கம்போசிஷன்ஸ். அதாவது அந்த எழுத்தாளர்கள் வாட் ஏ டீம் ஒர்க். அவங்க கோல்டன் பீரியட்ல பிறந்த ஒரு சரஸ்வதி அம்சம் சார். ஜானகி அம்மாவுடைய அந்த ஹம்மிங் எடுத்தாவே அதே ஒரு பெரிய லிஸ்டா அப்படி நீளமா போகுது சார். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காற்று எந்த கீதம், அதுல இது வரைக்கும் ஒரே பீச்ல போவாங்க. எங்கள் கீதம் தானதை ஒன்றை தேடுதை தரராரா, எல்லாமே அனுஸ்வரங்கள், அந்த குரோமேட்டிக் நோட்ஸு நிறைய கற்றுக்கணும் சார். அவங்கள பாட்டு கேட்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தாலாட்டுனா அது தாலாட்டாவே இருக்கும். அந்த இடத்துல சோகம்னா அங்கே சோகம் இருக்கும். அதே போல் டூயட்னா அங்கே ஒரு ஜாலி மூடும் இருக்கும். நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து அதாவது இன்னும் என்ன செய்ய போகிறாய் அந்த மாதிரி பாட முடியும். அங்கேருந்து நிலாது அப்படின்னா அது அந்த டிரான்ஸ் அவங்க மாறுற விதம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு யாராவது போட்டு இருந்தால் ஜானகம்மாவுக்கு அவங்க தான். இது சித்ரா அவர்களே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க, அம்மாவாக மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த ஜென்மத்தில் வராதுன்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, அந்த பாட்டுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை, எவ்வளவோ பேஷன் இருக்குது சார். அது மேலே எவ்வளவோ பேஷன் இருந்தால் தான் 60+ இயர்ஸ் கண்டினியூ பண்ண முடியும். இத்தனை லாங்குவேஜஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரே தொழில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி சார் பண்ணணும்? இவங்க எல்லாம் தெய்வ அம்ச கலந்த ஜன்மங்கள் சார். சுசீலம்மா, ஜானகம்மா, வாணி அம்மா, யேசுதாஸ் சார், எஸ்பிபி சார், அதெல்லாம் மலேசியா வாசுவண்ணன், இதெல்லாம் சாதாரண ஜன்மங்கள் கிடையாது சார். கம்போசர்ஸும் சரி, அவங்கெல்லாம் எத்தனை லாங்குவேஜஸ்ஸு, எத்தனை மக்கள் அவங்க பிபி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பம்பர் டு பம்பர் காரில் போயிட்டுருக்கிற ஒவ்வொரு ஜன்மத்துக்கும் ஒவ்வொரு சோலுக்கும் இவங்க தான் பிபி கண்ட்ரோல் பண்ணி சுகர் ஏறாமல் காப்பாற்றுற தெய்வங்கள். அம்மா இறந்த அன்னைக்கு இரவு வந்து தொலைபேசியில் ஒரு அம்மா பேசுகிறாங்க. நான் இரவு எப்போ தூங்கினாலும் அம்மாவுடைய ஒரு பாட்டை கேட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கால் வச்சு அடுத்த செகண்ட் ஒரு லாரி டிரைவர் அவர் பேசுகிறாரு, நான் தூங்காமல் இவ்வளோ நாள் ஆக்சிடென்ட் ஆகாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு அம்மாவுடைய பாட்டு தான் காரணம்ன்றாரு. இந்த எட்ஜும் இருக்குது, அந்த எட்ஜும் இருக்குது. தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, தூங்காமல் அவர் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. பாருங்களேன்,
இல்லை சார், இவங்களுடைய சகாப்தம் நான் பெரிய லக்கு சார். ஏன்னா 40 இயர்ஸ் 40+ இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாகவும் கவுண்ட் பண்ணும்போது ஒரு 45, எனக்கு 60 வயசுனா 45 வயசுக்கு மேலே அவங்கள பார்த்துட்ருக்கேன். 14 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன், பாடியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவங்க ஓய்வெடுத்த பிறகு அவங்க பாட்டை ஸ்டாப் பண்ண பிறகு ஃபேமிலி மெம்பராக நான் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். பையன் இல்லாதப்போ பையனாக மாறி அங்கே கூட இருக்கேன். பல பரிமாணங்கள், பல இதெல்லாம் அவங்க வந்து என் வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு ஒரு 6 மாதம் முரளியை கெஞ்சி கூத்தாடி. ஸோ இதெல்லாமே அவங்க மேலே இருக்கிற மரியாதை மட்டும் இல்லை சார், அவங்க கொடுக்குற அன்பு. அம்மா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அந்த பணிவு சார், அந்த டைமிங்கு, அதாவது அந்த சாங்குக்கு அவங்க கொடுக்குற மரியாதை, அந்த இசை மேலே இருக்கிற அவங்க பேஷன். அது எனக்கு தெரிஞ்ச அண்ணன் எஸ்பிபி அவர்கள் கூட அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஜானகம்மா கிட்ட அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டி மிஸ் ஆகவே ஆகாது. ஒரு 10 நிமிஷம் அது இது நடக்கும் சார். பட் பாட்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த பாட்டுக்கு கம்போசர் என்ன பாட நினைக்கிறாரு, அதை அவர் கம்போஸ் பண்ணது என்ன அப்படின்றது அவங்க குழந்தை தானே சார். இப்போ கம்போசருடைய குழந்தை தான், சிங்கர் வந்து அலங்காரம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த குழந்தை எப்படி நம்ம கை கொடுக்குறாங்க, அது எப்படி நம்ம அழகுபடுத்தி நம்ம திருப்பி கொடுக்கணுன்றதுல ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. அதில் வந்துட்டு மியூசிக் டைரக்டருக்கு அவங்க சின்ன மியூசிக் டைரக்டரா, டாப் மியூசிக் டைரக்டரா, சீனியரா, எல்லாருக்கும் ஒரே மரியாதை சார். அது அவங்கள பார்க்கும்போது அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். இளையராஜா சார் கிட்ட பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடுறதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருந்துச்சா? இவர் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப அந்த நீங்க கிளாசிக்கல் கேட்கலாம், அந்த மாதிரி நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கோம். இல்ல ஜாலி சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். ராஜா சார் வந்த பிறகு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜோனர்ஸ் அவர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அம்மா வாய்ஸ்ல. அந்த ஊரு சனம் மெலடி சாங்ஸ் அதெல்லாம் வேற, எல்லாமே காலேஜஸ்ல காம்படிஷன்ஸ்ல இந்த சாங்ஸ் தான் இன்னைக்கும் பசங்க பாடுறது. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவிமானம் துணதுதான், அது ஏனோ தெரியலை. எவ்வளோ வேரியேஷன்ஸு, எப்படி அந்த அம்மா வாய்ஸு, இதெல்லாம் காலத்துக்கு மறக்க முடியுமா சார்? அதனால தான் சொன்னேன், அவங்க இல்லாத ஒரு நாளும் நமக்கு ஓடாது. ஜானகம்மா, எஸ்பிபி அவர்கள், சுசீல் அம்மா, டிஎம்எஸ் ஐயா, இவங்க இல்லாத வாழ்க்கை ஏதோ உலகத்தில் இந்த குளோபல ஓடிக்கொண்டே இருப்பாங்க அவங்க குரல். அதனால தான் கந்தர்வ அம்ச அவங்க வந்து படைக்கப்பட்டவங்க கடவுளால். இல்லைன்னா 60-70 இயர்ஸ் இது ஒரே தொழிலில் உட்கார்ந்து பண்ணுறதுன்ற சாதாரணம் இல்லை சார். எனக்கு 40 வருஷம் 40 இயர் சிங்கரா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் அந்த பேஷன், இவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், அந்த பணிவு, அது அந்த தொழில் மேலே பக்தி, எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் கொடுக்குற இது அவங்களுக்கு தொழிலாக கிடைச்சிருக்கு இல்லையா. இது நம்ம சோறு போடுது, சந்தோஷத்தையும் கொடுக்குது. அப்படின்னும் போது இறைவனுக்கு பெரிய நன்றி சார். ஜானகி அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்த நீ இங்கேருந்து சென்னையில் கிளம்பும் போது நான் உங்ககிட்ட பேசினேன், போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அங்கே போய் அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வரும்போதும் உங்களுக்கு அவங்கள பற்றிய சிந்தனைகள் வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கும். என்ன நினச்சிங்க போகும்போதும் வரும்போதும்? பாடின ஒரு சாங்கு, தாலாட்டு போல் வேறு ஏது, ராமராஜன் படம் நினைக்கிறேன். பாட்டுக்கு நான் அடிமை, அந்த பாட்டுக்கு நான் அடிமை, தாய் போலே இங்கு வேறாரு, அம்மா போல இங்கு வேறாரு. அவங்க சந்தோஷமா போட்டு வந்தா கண்ணீர் விடலை சார். நான் அவ்வளோ துக்கம் இருக்குது மனசில். அவங்க கடவுள்கிட்ட நம்ம அந்த கண்ணீர் தடையாக ஆகக்கூடாது, சந்தோஷமாக. ஏன்னா அவங்க
எவ்வளவு சந்தோஷம் கொடுத்தாங்களோ, ஹஸ்பண்ட் மிஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, பையன் மிஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணாங்க. எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 65 வருஷமா எங்கே நம்ம செம்மங்குடி சீனிவாச ஐயர் எங்கே எப்படிப்பட்ட மாமேதைகளோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுப்பையா நாயுடு, கேவி மகாதேவன் அவர்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள், இப்படி டிஆர் பாப்பா, யாரு கூட ஒர்க் பண்ணலை. கந்தசாலா அவர்கள் இசையமைத்த லவகுஷா பாடியிருக்காங்க. அவர் 100 படம் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய சுசீலம்மா ஜானகம்மா தான் மேஜர் போர்ஷன். ஸோ அந்த மாதிரி லீலா அம்மா கூட, ஜிக்கி அம்மா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. இத்தனை லாங்குவேஜஸ். இந்த பாட்டை நான் பாட மாட்டேன்னு சொல்லி அவங்க மறுத்ததே இல்லையாமே? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு நான் 45 வருஷமா தான் பார்த்தேன். இல்ல என்னால முடியாது, ஒரு 15 என்னால முடியாதுன்னு அவங்க சொன்னது இல்லை போல இருக்கு. 100% இருக்கா சார். அது எப்படி இருந்தாலும் அது சாதிச்சு சார். மகரக்கட்டை உடையிற அதாவது ஒரு 14-13 தான் நமக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் ஒரு பாய்க்கு. அதில் கரெக்டாக அந்த வாய்ஸ் கொண்டு வந்து அவங்க பாடுறாங்கன்னா அது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க மெமிக் வீட்டில். அப்போ இவ்வளோ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அதுக்கான டைம் ஒதுக்கி ஷீ இஸ் ப்ராக்டிஸிங் அண்ட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு த. இந்த மாதிரி யாரும் பண்ணல, நான் பண்ணி அது ஒரு வயசான கிழவி பாடினா எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களே அந்த அந்த பாட்டு இருந்துச்சு. ஒரு குழந்தை பாடினா எப்படி இருக்குங்கிறது பாடிட்டாங்கல்ல. அதாவது இதயத்தை திருடாத ஓம் நமஹ தாரரே ராரரே ஓம் நமஹ தாரரே ராரரே ஓம் நமஹ தாரரே ராரரே தாரரே ராரரே அந்த ஒரு அனுஸ்வரம் வரும். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே அவங்களோட பாடின அதெல்லாம் ஓடிட்டு இருந்தது சார். இதெல்லாம் அம்மா கூட பாடிருக்கேனே, என் ஜெர்னி எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அவங்க டெட் பாடி பார்க்கும்போது. இனி அம்மாவை பார்க்க முடியாதுன்ற அந்த வேதனை தான் அதிகம். அந்த பட்டு வண்ண ரோசாவாம் பாட்டுலாம் அந்த அந்த சோகம் அப்படியே அதில் பிழியப்படும். ஐயோ, அவங்க ஃபேஸு, அதாவது அவங்க பழகிற விதம், அதெல்லாமே ஞாபகம் வந்தது சார். நிறைய கற்றுக்கணும் சார் இவங்களை பார்த்து. நம்ம இளைஞர்கள் நிறைய அவங்க டெடிக்கேஷனில் ஒரு 10% வந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சிடலாம். கடைசியா அம்மாவுக்கு இசை மூலம் ஒரு அஞ்சலியா செலுத்தணும்னா ஒரு பாட்டு, என்ன பாட்டு? சோறு போட தாயிருக்க பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணி முத்தே. நன்றி சார், நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.